ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். யாராவது புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா கேசரி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதாம் ஒரு 10 பீஸ் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி திராட்சையை கூட வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேமியாவையும் ஒரு கப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப்பு தண்ணியும் 1 கப்பு மில்க்கும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கணும். தென் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கொதித்து சேமியா வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ப்ளைனாக அப்படியே சாப்பிட்றேன். அப்புறம் வீட்டில் இருக்க ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ கிராசரி ஷாப்பிங்காக அப்படியே டிமார்ட்டுக்கும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் டைமை ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் அக்ஷனை ஒரு வண்டியை பிடிச்சி அக்ஷனை அந்த வண்டியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அதை விட்றா, அந்த பொம்மையை விட்றா. அடை இங்கே பேர் அம்மா போட்டு விட்றேன், கண்ணாடி போட்டு விட்றேன். இங்கே பாரு அக்ஷன். அடே மண்டையா. ஹாய் ஹாய். டிமார்ட்டுக்கு வரதே நாங்கள்லாம் பாப்கார்ன் சாப்பிட்டு தான். ஸோ பாப்கார்னு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் கைஸ், ஷாப்பிங் முடிஞ்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் தேடிக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல வந்து. ஹோட்டலுக்கு போயாச்சு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, 2 பரோட்டா, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 3ஐயும் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. சிக்கன் பிரியாணியில் இந்த லெக் பீஸை போட்டு கொஞ்சோண்டு ரைத்தாவை போட்டு அப்படியே லைட்டாக தால்ச்சாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கறியை கொஞ்சோண்டு ரைத்தாவை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மேலே வானத்தை பார்த்தா அழகாக அந்த வானவில் தெரிஞ்சிச்சு.
அப்புறம் வழக்கம் போல் வேலையை ஆரம்பித்தாச்சு. நான் வந்து எப்போதுமே வந்து டீ குடிக்க மாட்டேன். டீ, பால், காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் போடுவேன். உங்கள் வீட்டில் யாராவது என்னைய மாதிரி டீ, காஃபி, பால் எதுவுமே குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீயை போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு டின்னருக்கு நூடுல்ஸ் செய்யலான்ட்டு. நூடுல்ஸுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக அறுத்து வச்சுக்கணும். தென் கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு நூடுல்ஸுக்குள்ளே இருக்கிற மசாலா 2 பாக்கெட்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 நூடுல்ஸையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. அப்புறம் புதுசாக வாங்கினா லோஷனை வந்து சரி அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணேன். சன் ப்ரொடெக்ட்னு போட்டிருக்கேன். என்னடா நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு போட்டேன். வாசம் சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நூடுல்ஸ் ஒரு பவுலில் போட்டு வந்துட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் பிடிஎஸ் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நானும் ஒரு ஆர்மி தான். என்னதான் நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தானே ஜாலியாக இருக்கும். அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பிஸ்கட்டு. இது என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் வந்து கொசுக்கு பயந்துட்டு அங்கே பாருங்கள் ஃபைட் பண்ணுறாங்க கொசு கூட. செம்ம காமெடியாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.